ஒவ்வொரு கோழி குஞ்சும் இப்படியே போனால் நம்ம என்னத்தை கோழி குஞ்சு வளர்த்து என்ன தான் பண்ண போகிறோமோ தெரிலங்க. டே 44 ஆஃப்னா நாட்டுக்கோழி வளர்க்க போகிறேன். நம்மளோட கோழி குஞ்சுக்கு ஒன்றுக்கு சுத்தமாக முடியலைங்க. தண்ணியும் குடிக்கல. அப்புறம் கொஞ்சம் பச்சை தண்ணி காட்டினேன். அப்புறம் கொஞ்சம் சக்கரை தண்ணியும் கொஞ்சம் காட்டினேங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிச்சு. கொஞ்ச நேரம் நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலையே உட்காந்துருந்துச்சு. மித்த கோழிங்கள்லாம் ஒரு இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இது மட்டும் ஒரு இடத்துலையே உட்காந்துருந்துச்சு. அப்புறம் கொடுத்து கொஞ்ச நேரம் தண்ணியும் கொடுத்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே முடியலைங்க. அதுக்கால ஒரு மாதிரி காலெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்துக்குச்சு. அப்புறம் எங்கள் ஆயா வந்து எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போதே இது சொல்லி தந்துருக்காங்க. கோழிக்கு இது ஆச்சுன்னா அது மேலே கொண்டாந்து வச்சு தட்டினா பொழைச்சிக்கும்பாங்க. ஆனால் இது வந்து பொழைக்கலைங்க. நம்மளும் பார்த்துட்டு அப்புறம் கொண்டு போய் புதைச்சாச்சுங்க. நம்ம வாங்கிட்டு வர கோழி குஞ்சு இப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம வீட்டில் பொறுக்கிறது இப்படி தான் இருக்குது. அது மேலே பூ வச்சு இனிமேல் எதுவும் இழப்பு வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு வந்தாச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.